உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு ராஜஸ்தானில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, பஞ்சாபில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, ஆந்திராவில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்து சிலர் முழக்கப்பட்டார்கள். ஆதரித்து அந்தந்த மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டார்கள். இதில் உச்சநீதிமன்றம் முதல்ல 5 பேர் கொண்ட ஒரு அரசியல் நிர்ணய உச்சநீதிமன்ற சட்டக்குழு ஒரு தீர்ப்பை வழங்கியது. இப்போது 7 பேர் கொண்ட ஒரு நீதிபதிகள் குழு மறு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆக 5 வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியில் ஒரு மறு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், உச்சநீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இறுதி முடிவெடுப்பது 11 பேர் கொண்ட ஒரு குழு. ஆக 11 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அனுப்ப வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தும். ஏன்னா இந்த தீர்ப்பு ஒரு புறம் இருக்கட்டும், இந்த தீர்ப்பை போகிற போக்கில ஒட்டிய இன்னொரு கருத்தையும் இந்த 7 பேர் சொல்லியிருக்கிறார், வலியுறுத்தியிருக்கார். அது என்னன்னா, கிரிமி லேயர் உதவித்தொகை பெறுவதற்கு ஒரு உச்சவரம்பை நிர்ணயிக்கலாம். இதையும் மாநில அரசுகள் பரிசீலிக்கலாம். இது தீர்ப்பல்ல, போகிற போக்கில் அவர்கள் சொல்லுகிற கருத்து. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து சொல்லுகிற கருத்து என்பது ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற கருத்து என்று கருதிவிட முடியாது. அது தீர்ப்பை ஒட்டிய கருத்து தான். அப்போ இப்போ நீங்கள் புதிதாக தொடங்கி இருக்கிற முற்பட்ட சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் என்பதற்கு உச்சவரம்பு எவ்வளோ? ஆனால் நீங்கள் இப்போ சொல்ல போகிற கிரீம் லேயர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு? இப்போ ஏற்கனவே வைத்திருப்பது எவ்வளவு? நீங்கள் இப்போ சொல்கிற கிரீம் லேயர் எவ்வளவு? அப்படியானால் ஒரு தேசிய வங்கியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஊழியர், தேசிய வங்கியில் நிரந்தரமாக வேலை செய்கிற ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர், அவனும் அவனுடைய மனைவியும் கடைநிலை ஊழியர்களாகவே இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உதவித்தொகை கிடைக்காது. இது முதல் தலைமுறை கிடைக்காது. இன்னொன்று, இந்த உச்சநீதிமன்றங்கள் பங்கேற்ற இந்த உறுப்பினர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அரசியல் சட்டத்தில் கடந்த காலங்களில் தான் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எக்கனாமிக்கலி என்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டது. பாஸ் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டை பெற்று தந்த போது அரசியல் சட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அப்படிங்கிற எக்கனாமிக்கலின்னு சொல்லவே இல்லை. அப்போ சோஷியலி பேக்வர்ட் நீங்கள் தான் இப்போ எக்கனாமிக்கலின்னு சேர்த்துக்கிறீங்க. சமூகத்தில், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவன் இழிவுபடுத்தப்படுவதற்கும் அவனை பொருளாதாரம் மேம்படுத்துகிறார்கள். குடியரசுத் தலைவராக இருந்த கோவிந்த் சாமி என்னாச்சு? பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள உடல் இல்லை. டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த பாபு ஜெகஜீவன் என்னாச்சு? காசியில் சம்பரானந்தர் சிலையை திறந்தப்ப தீட்டுப்பட்டுச்சின்னு கழுவுனாங்கல்ல. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதி இடமாற்றம் செய்து அந்த பணிக்கு வேறொரு நீதிபதி வந்தவர் அந்த இருக்கையை கழுவி பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தானே அதில் உட்கார்ந்தாரு.
இப்போ நீதிபதியாகவே ஆயிட்டாலும் அவரை தாழ்த்தப்பட்டவனாக தானே பார்க்குறாங்க. KR நாராயணன் வெளிநாட்டுக்கு போன போது தலித் பிரசிடென்ட் கேம் அப்படி தானே போட்டான். இந்தியா பிரசிடென்ட்னு போடலையே. அதனால ஒரு தலித் என்பதற்கு சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகிற இழிவுக்கான பரிகாரம் தான் இடஒதுக்கீடு தவிர பொருளாதார அளவுகோல்ன்றது என்ன? பொருளாதார அளவுகோல் லாட்ரி சீட்டு வாங்குறவங்க கூட 5 கோடி ரூபா பரிசு பெற்றுறான். ஒரே நாளில் அவன் நிலைமை மாறி போகுது. மாறுதா இல்லையா? இப்போ ஆன்லைன் ரம்மியில் போகிறவன் ஒரே நாளில் ஆண்டி ஆயிடுறான், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறான். அதுவும் நடக்குதுயா இல்லையா? ஆன்லைன் ரம்மி ஆடுறானே இத்தனை தானே உங்களுக்கு ஊடகங்களில் எவ்வளோ செய்திகளை படிக்கிறோம். 5 லட்சம் இழந்தான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ஜினியரு, டாக்டரு 20 லட்சம் இழந்துட்டான், போய் தண்டாவளத்தில் தலை கொடுத்துட்டான். செய்திகளில் வருது. ஒரே நாளில் ஏழை ஆகுறதும் ஒரே நாளில் பணக்காரன் ஆகுறதும் ஒரு நாட்டில், இப்படிப்பட்ட நாட்டில் அது முடியாது இல்லை. ஆனால் 1000 ஆண்டு காலமாக அழுத்தப்பட்டவனுக்கான நிவாரணம் என்ன? ஒரு நாள் 2 நாள் இல்லையே, 1000 ஆண்டு காலம் அழுத்தப்பட்டவனுக்கான நிவாரணம். ஸோ இந்த தீர்ப்பு பல குழப்பங்களை இந்தியாவில் உருவாக்கும். சமூக மக்களிடையே பிளவுகளை, பிரிவுகளை, ஆச்சரியங்களை, மோதல்களை உருவாக்குவதற்கு இந்த தீர்ப்பு அடித்தளம் அமைத்துவிடும். ஆகவே 11 பேர் உள்ள குழுவுக்கு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என இந்திய குடியரசு வலியுறுத்துகிறது. இது முதல் கோரிக்கை. 2வது